ஒரு விசை கூட நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு கிருபை நிறைந்த அருமையான பரம தகப்பனே, இந்த வேளையிலே பேசுவது நான் அல்ல, சுயமான மாம்சமான வார்த்தைகள் அல்ல, தேவ ஆவியானவர் தாமே கூடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே நீரே பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்னை ஒரு முறை கூட உங்களுடைய சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளுகிறேன். கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்னும் ஒருபடி மேலே செல்லும்படியாக நீர் ஆசீர்வாத தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி தகப்பனே. துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புது வருஷத்துல I started to speak on the thirst of a Christian or the thirst of Christian believers, Christian church, Christian family என்று சொல்லலாம். கடந்த வாரத்திலே தாகத்தை குறித்து பேசும்போது முதலாவதாக தேவன் மீதே நாம் தாகம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களோட கூட பேசியிருக்கிறேன். We should have the thirst only upon God himself. ஜீவனுள்ள தேவன் மேலேயே நாம் தாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசினேன். Today I am going to talk about the thirst upon the word of God, upon the word of God. வேத வசனத்தின் மீது நாம் தாகத்தை கொள்ள வேண்டும். What is thirst? Thirst என்று சொல்லும்போது we are thinking about drinking water when we are in desperate situation, when we are under the hot sun. But spiritual நாம் எடுத்துக்கொள்ளும் போது we should have a thirst upon God, upon the word of God, upon the spirit of God, upon the gifts of God. So I am talking on series. This is the second series. எப்படி என்று சொன்னால் வேத வசனத்தின் மீது நம்ம தாகமாக இருக்கணும். வேத வசனம் சொல்லும் போது it's about the Bible. The Bible has been written by 40 authors in different seasons. For about 4,000 years history has been written in the Bible. There are 66 books, we know that. ஆனால் இந்த ஆசிரியர்கள் பாருங்க, 40 ஆசிரியர்களும் they were different people. They were kings, shepherds, poet, physician, tax collector and fishermen. Ordinary fishermen. They wrote so many chapters in the Bible. But all the 66 books talks about Jesus Christ, talks about Savior, talks about the salvation, talks about the sin, repentance and the eternal life. That is the significance of the Bible. இதுதான் வேதத்தினுடைய மிகவும் மிகவும் அருமையான ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே it's not like a book the people write about the like fictions, novels, அல்ல கட்டுக்கதை புராணமோ வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான புஸ்தகம் இது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இது பைபிள். ஆகவே how much importance we are giving to the Bible, how much thirst we have to read the Bible, we have to, how much time we are spending in meditation, how much we are following, how much we are applying in our day-to-day life. That is the question God is putting before you and I. ஆக அருமையானவர்களே, நாம் இந்த வேத புத்தகத்தை நாம் எந்த அளவுக்கு இந்த நாட்களிலே தாகத்தோடு வாசிக்கிறோம், ஒரு வாஞ்சையோடு வாசிக்கிறோம். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், there are so many meanings for thirst, desire, desperation, இன்னும் பல காரியங்களை டிக்ஷனரியில பார்த்தேன்னு சொன்னேன். ஆகவே நாம இந்த உலகத்துல பார்க்கும்போது பணத்தை மேல ஒரு தாகம் இருக்கிறது. they have thirst upon the money. They want money. That's why they work overtime, part time in different places. They want to make money and put it in the savings, make our investment like that. அதுக்கப்புறம் பார்க்கும்போது there are people who have thirst on the fame and name, like celebrities. They want to have their name somehow. எப்படியாவது அவங்க அந்த பேரும் புகழும் வாங்கணும்னு சொல்லி தாகம் கொள்றாங்க. அதுபோல பலருக்கு பதவி தாகம் இருக்குது. If you take the politicians, somehow they want to become chief minister, prime minister or big leaders. That's why they wanted to do anything. அதுபோல பல காரியங்கள், the world people, they are following the worldly things. They have the thirst to achieve the things in the world. ஆனால் we Christians நாம எப்படிப்பட்ட தாகம் உடையவர்களாய் இந்த வருடத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God is expecting us in these days, in this new year, in 2013, to have more thirst, more desire, more desperation towards God and godly things.
That's why God has put the burden in my heart to talk about the things that we have, that should have thirst upon those things. பாருங்கள், இந்த பைபிள் வந்து சாதாரணமா எழுதப்படல. Actually, so many people, they tried to destroy this book, right? Communist people, atheists, Islamists, they wanted to destroy these books. Even in Germany, the man who printed this Bible for the first time, he was against Bible. He said Bible is not the God's book. அவர் என்ன பண்ணாரு, இந்த புத்தகம் வந்து ஆண்டவருடைய புத்தகமே கிடையாது என்று சொல்லி அவர் அப்படியே எதிர்த்தவர். One day suddenly he thought, why don't I read this book? அப்படின்னு சொல்லி he opened the Bible, he got the Bible from somebody else and he started reading. He started reading and reading and reading and finally he found out this book is the book of God. இதுதான் தேவனுடைய புத்தகம் என்று சொல்லி the first printing press in Gutenberg, ஜெர்மனில ஸ்டார்ட் பண்ணவர், the person who was against the Bible, who wanted to destroy the Bible. He was the first person to print the Bible in his press. That's the history of the Bible. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இன்றியமையாத புத்தகத்தை நாம எப்படி தாகத்தோடு இந்த நாட்களிலே வாசிக்கிறோம்? How are we reading? How are we meditating? How are we seeking the word of God? சரி, why should we read? What are the things in the Bible? ஏன் படிக்கணும்? என்னதான் இந்த பைபிள் இருக்குது? இப்போ மேகசின்ஸ் படிச்சா நமக்கு ரொம்ப ஏதாவது ஒரு gossips நல்லா படிக்க முடியுது. Gossips about the celebrities, about the political leaders, and so many things about the worldly news. News பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்கும்போது rape, crimes and killings, shootings, civil war in Syria, இப்படி தான் நம்ம படிக்க முடியுது. ஈவன் டிவில பார்க்குறோம், எல்லா காரியம் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் if you read the Bible, if you meditate upon the word of God, there are so many benefits, there are so many blessings, and you will be, you will be receiving so many things. You will receive the life. There is life in the Bible. Amen. ஆக எதற்காக படிக்கணும், என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த புத்தகத்துல we can find out who the real God is, who the true God is, and we can know about the creation. We know how the sin started, and for the situation how the sin started. We can know about the holiness of God and the importance to live holy life, and we can know about the salvation. We can know about the Savior. We can know about the heaven. We can know about the eternal life. ஆக இந்த வேத புத்தகம் பூமியும் வானம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள், எப்படி அவங்க பாவத்தில் விழுந்தாங்க, இந்த பாவத்துக்கு விளைவு என்ன, இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன, ரட்சிப்புனா என்ன, ரட்சகர்னா யாரு, பரிசுத்த வாழ்வு என்றால் என்ன என்று சொல்லி நம்ம வேத புத்தகத்துல எல்லாமே இருக்கு. So that we don't need to find out other things, other books to know about all the creation, other things. We have to we have to read the science, geography and all other things. That's why now we are in the college, we are in the university, but at the same time we must give priority and preference and importance to the word of God. We have to have the thirst, we have to have the desire upon the word of God in these days. ஆக ஆண்டவருடைய இந்த வேத வசனத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், தாகத்தோடு வாசிக்கணும். பாருங்க, if you read Psalm 119 verses 81 and 82, சங்கீதம் 119 81 82 வசனங்களை யாராவது வாசியுங்கள். Let me read in English. King David says like this, my soul faints with longing for your salvation, but I have put my hope in your word. 82nd word, my eyes fail looking for your promise. I say, when will you comfort me? தமிழ்ல வாசிங்க. 119 81 82. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறார். ரொம்ப அழுத்தி நம்ம வாசிக்கணும். வேகம் வாசிட்டு போயிடலாம், ஆனா அவருடைய தவிப்பு பாருங்க. உடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் காலையில. Can you read 182 also? எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. என் கண்கள்
பூத்து போகிறது. நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பூத்து போகுது, காத்து காத்து என் கண்ணே பூத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. விழித்து விழித்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன், என் கண்ணே பூத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. What does it mean? My eyes are longing to seek the word of God, to read the word of God. நான் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிங் டேவிட், he was a king but he was desperate in seeking the word of God. அதை பார்க்கணும், காத்திருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கணும், வேதத்தின் மூலமா கேட்கணும். How can we hear the voice of God? Many people are, they are hearing the voice of God directly, but through the Bible only we can hear the word of God. Whenever you get up in the morning, when you seek the Bible and read the Bible with thirst, with desperation, definitely God will speak to you through the word of God. ஆக கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் அவர் பேசுகிறதுனால நாம் காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதுக்கு தவிக்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக நாம வேத புத்தகத்தை நாம் கருத வேண்டும். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, what are the benefits when we read the Bible? When we need the joy in the midst of our sorrows. The Bible says, if you read Psalm 119:70, சங்கீதம் 119 70ஆம் வசனத்துல இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், their hearts are callous and unfeeling, but I delight in your law. வாசிங்க 119:70. அவர்கள் இருதயம் இனம் துண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இருதயம் இந்த உலகத்துல எல்லா உலக காரியங்களில் ஈடுபட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அது it's all temporary happiness. But King David says, I have delight in your law. The people are enjoying in the outward and the external things, in the worldly things, but I delight in your word, O Lord என்று சொல்கிறார். உம்முடைய வேதத்துல நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்போ நாம when we can receive the joy? Only when we read the word of God. God can fill you with his joy. அது மாத்திரமல்ல 92ஆம் வசனம், அதே சங்கீதம் 119 92ஆம் வசனம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சி இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன? அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தாவீது சொல்லுகிறார் பாருங்க, I was in sorrow, but Lord, your word gave the joy in the midst of my sorrows and removed that sorrows in my life. So now, where can we get this joy? We cannot get the joy from the shop, from the grocery shop or any other market, only from the word of God. எப்பப்போ நம்ம துக்கத்துல கஷ்டத்துல இருக்கிறோமோ, you know about my story. When I was in the prison for 7 months, there was nobody to comfort me, to give joy, but the word which was in my heart, which I memorized in the childhood, it helped me. அதுதான் தாவீது சொன்னது போல இப்போ என்னால் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய வசனம் இல்லாதிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன். I would have dead, but your words has given the joy அப்படின்னு சொல்றேன். ஆக வேதத்திலே நான் படிக்கும்போது, தாகத்தோடு படிக்கும்போது நமக்கு நிச்சயமாய் சந்தோஷம் உண்டாகும் அருமையானவர்களே. Number 2, do you need comfort in your grief, insults and grief? Insults, yes, you can get the comfort in the Bible. Psalm 119 50th verse, சங்கீதம் 119 50ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிறார், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறார். My comfort in my suffering is this, your promise preserves my life அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னோட சிறுமைன்னு சொல்லும்போது நம்ம குடும்பத்துல சிறுமைப்படுத்துறாங்க இருக்காங்க. Wherever we work in the office also, people are degrading us. They wanted to depromote us. They wanted to put us into shame wherever we are. But when we read the Bible, when we read the word of God, it will give the comfort. That's why God's name is called as the God of comfort. All comfort என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார், சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்று எழுதுகிறார். So the God whom we worship and serve is the God of all comfort. All comfort அப்படின்னு சொன்னா, whatever
problem, whatever sorrows, whatever worries you have, do not worry about those things. The God who is the God of all comfort will comfort you. அப்படின்னு சொல்லுது. அது எங்க கிடைக்கும்? Where can we get the comfort? We cannot get from the people, from the worldly things, but we can get the comfort from the Bible. When we read with thirst, with desperation, with desire, God will fill you with His comfort. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை தான் உங்களுக்கு வைத்துட்டு போறேன்னு சொல்லுகின்றார். ஆமென். ஐசையா 54:11, 12 and 13 யாராவது வாசிங்க. ஏசாயா 54 அதிகாரம் 11 இருந்து 13 வசனங்கள். Let me read in English by the time you take it in Tamil. Afflicted city, lashed by storms and not comforted, I will rebuild you with stones of turquoise, your foundations with lapis lazuli. I will make your battlements of rubies, your gates of sparkling jewels, and all your walls of precious stones. All your children will be taught by the Lord, and great will be their peace. வாசிங்க தமிழ்ல. ஏசாயா 54:11-13 வரைக்கும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றப்பட்டவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பழிக்கும், வாசல்களை மாணிக்க கற்களும் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ரொம்ப அருமையா தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு. தேற்றரவற்றவளே, ஆறுதலற்றவளே. அநேக வேளைகளில் கூட நாம் கூட யார் நம்ம ஆறுதல் கொடுப்பாங்க, ஆறுதல் சமாதானம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போறோம். whenever we feel loneliness, especially at that time, now we think who will comfort me என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த வேளையில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரர் இதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் சொல்லுது. the Bible itself has become the comfort for me in my sorrows அப்படின்னு சொல்றார். ஆகவே நம்ம வேதத்தை வாசிக்கும் போது உலகம் தரக்கூடாத சமாதானம், மனிதர்கள் கொடுக்க முடியாத ஆறுதலை கர்த்தருடைய வேதம் நமக்கு தரும். ஆகவே தான் நம் தாகத்தோடு வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, John's Gospel chapter 14 verse 1 and 2 we know that உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் பரத்துக்கு ஏறி போறேன், but do not be afraid, let your heart not be troubled அப்படின்னு சொல்றார். எவ்வளவு அது ஆறுதலான வசனமா இருக்கும். வேதத்துல வாசிக்கும் போது தான் அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. Even our friends or parents and kith and kins cannot comfort that kind of comfort, but the word of God can comfort at all the times, at any moment. ஆண்டவராக இயேசு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, பிதாவிடத்துல விசுவாசமாய் என்னிடத்திலும் விசுவாசமாயின்னு சொல்கிறார். எவ்வளவு ஆறுதலா இருக்கு பாருங்க வேதம். ஆக வேதம் தான் நமக்கு சகல விதமான ஆறுதலை தரும். தாகத்தோடு வாசிப்போம். And not only that, if you want peace, you can find the peace in the Bible. If you read John's Gospel chapter 14:27, யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனம், very familiar words. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் தரக்கூடிய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரல, என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார். Whenever we lose our kith and kins, our parents, we lose our heart, we become, without peace and without joy. But Jesus, He was telling, He told like this, I kept my peace, which the world cannot give. I am giving that peace which the world cannot give. Even our relatives, our friends can come and say, don't worry, don't be upset, don't be disappointed, don't think that you have been lost, that you have lost your parents. I am with you, I will help you. But that cannot comfort, that cannot give 100% comfort to all of us. But the word of God, the words of Jesus Christ can comfort at all the times, can give the peace. என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பெயரே என்ன பேரு? நிறைய பேர் இருக்குல்ல டைட்டில்ஸ். அதுல ஒன் ஆஃப் த டைட்டில்ஸ் என்ன சொல்ல முடியுமா? இன்னொன்று சமாதான பிரபு. சமாதான பிரபு, the Prince of Peace. So we can find these words only in the Bible. Sorry, what other things we can find in the Bible? Do you need the strength in your weakness? Yes, we can get the strength from the Bible. Joshua chapter 1:9 நமக்கு நல்லா தெரியும்.
When Moses died, Joshua was upset and he was confused how to lead the 6 million people in the wilderness to reach the Canaan. ஆனால் கர்த்தர் சொன்னார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது மாத்திரமல்ல, if you read 2 Corinthians chapter 12:9, and Paul was praying for healing, for the healing of his sickness, God was telling, my grace is sufficient for you, my strength will be there in your weakness. என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்ல. உலகத்தில் எத்தனையோ பலன் இருக்கு, பண பலன் இருக்கு, பதவி பலன் இருக்கு, வேற எந்த சொத்து பலன் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்ம பல வேளைகளில் நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம், பலவீனமா இருக்குன்னு சொல்றோம். மனதிலும் பலவீனமாயிடுது, சரீரத்திலும் பலவீனமாயிடுது, நம்முடைய ஃபைனான்ஸ்லயும் we are weakness, we become weak. But God's word can give the strength in the midst of our weaknesses. No matter what weakness you have, financial weakness, mental weakness, physical weakness, no matter what weakness we have, God's strength can be found in the Bible when we read. Amen. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது அதுவே நமக்கு பலனாயிடும், அதுவே நமக்கு பலனாகும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது the history, the biography of the people of God in the Bible can give the strength to you and I. பார்க்கும்போது யோசுவா, மோசே இவர்களுடைய கதைகள் எல்லாம் நம்ம உண்மையான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது, வேதத்தில் படிக்கும்போது நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பலன் கொண்டு நம்ம எழுந்து கொள்ள முடியும். அந்த யோசுவாவுக்கு கர்த்தர் எப்படி சொன்னார், நீ மோசே இறந்துட்டா நீ கவலைப்படாதப்பா, I am with you. As I was with Moses, I am there to lead you, I am there to guide you, I am there to strengthen you, because I am with you. Do not be upset, do not be worried என்று சொல்கிறார். So that word, that promise gave the strength to Joshua. The same way, when we read the Bible, meditate upon the word of God and see the things that God has done in the lives of the people, you can receive the strength where we cannot get in the world. That kind of strength the word of God only can give. Amen. ஆக வேத புத்தகத்தை நாம் தாகத்தோடு வாசிக்கும் போது நாம் பலன் அடைகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததான் நாம் என்ன பார்க்கிறோம்? If you are forsaken by friends, parents, relatives, husband, wife, children and other people, do not worry that you have been forsaken by God also. When we read the Bible, as we said in Joshua 1:5, யோசுவாவுக்கு சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். யார் கைவிட்டார்? பெற்றோர், உற்றார், உடன் பிறந்தவங்க, பிள்ளைங்க, நண்பர்கள், அல்லது situation may forsake you, your friends may forsake you, your parents, your kids and kins and relatives might forsake you, but the word of God says, I will never ever forsake you. Say hallelujah. Amen. கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. மற்றவன் கைவிடலாம், அதோ நான் உதவி செய்யறேன், இதோ நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களை விலகி விடுவார்கள், கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை நம்ம தாகத்தோடு வாசிக்கும் போது கர்த்தரோடு பேசுவது நம்ம கேட்கும். Then we will receive that strength, we will receive the joy, we will receive the peace, we will receive the comfort, and we cannot feel the loneliness. Number 6, if there is no end for your efforts or problems in your life, பல வேளையில் நாம் நினைக்கிறோம், இதுக்கு முடிவே இல்லையா, எங்க எனக்கு பதிலே வரல, எங்க ஒரு விடிவு இல்லை, there is no solution, no end for my problem, when is the thing that I am expecting will happen அப்படின்னு சொல்லி நாம சோர்ந்து போகிறோம். We become disappointed, but there is a word in the Bible. If you read that word, you can receive the hope. Proverbs chapter 23:18, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அருமையான நமக்கு வசனம் தெரியும். அந்த வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. If you want hope, if you want hope in your life, if you are in the hopeless situation, when you read the Bible, when you read the promises of God in the Bible, you can have the trust in the Lord and in the word of God. Amen. நீதிமொழிகளை சொல்லுது, நிச்சயமாக முடிவு உண்டு. Do not worry. Even in this situation, in this place, some of you may be expecting something, some of you may be questioning God, when will it happen, Lord? How long I should wait? When is the end for my problem? When is the end for my solution? என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். When is the
healing for my sickness? When is the good result for my efforts, for my interview? எத்தனையோ காரியங்களுக்கு முயற்சி பண்றோம், ஒன்றும் கிடைக்கலையே. இதை நாம் அநேக வேளையில் நாம் சோர்ந்து போகிற மனுஷத்துல. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம அதை படிக்கும் போது, கர்த்தர் சொல்லுகிறார், திடீர்னு சொல்லுவார். நீதிமொழிகள் 23:18 சொல்லுவது, மகனே மகளே நிச்சயமாய் முடிவுண்டு. There is definitely there's an end for you and there's good result for you. Do not worry, do not be upset என்று சொல்லுகிறார். Then only we can receive the hope and trust in the Lord by reading and meditating upon His word of God. ஆக ஒரு நம்பிக்கை ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும் வருமானங்களை. அடுத்ததாக, do you need the victory? After making many efforts, we fail in many things. அந்த ஃபெயிலியர் தொடர்ந்து வரும்போது நமக்கு நிச்சயமாய் சோர்ந்து போகிறோம். என்ன ஜெபிச்சு, என்ன பைபிள் படிச்சு, என்ன சர்ச்சுக்கு போய், what is the use? How many times I'm trying, God is not giving the victory and success in my education, in my career, in my business, in my married life, in all my efforts என்று சொல்லி அநேக வேளை நாம் சோர்ந்து போகிறோம். Even in the ministry, I become sometimes confused. I'm thinking, I failed in this attempt, in this services and all. நமக்கும் வருகிறது. ஆனால் the word of God, and we open the Bible and read the word of God, meditate upon the word of God, then God says, if you read Proverbs chapter 21:31, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ யாரால் வருமா? கர்த்தரால் வரும். Say hallelujah. ஜெயம் கர்த்தரால் வரும். But we have to prepare ourselves. We have to try. We keep trying, keep studying, keep attempting. But the ultimate victory can come only from God alone. Hallelujah. ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைய நாளிலே கூட நம்ம கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒருவேளை நம்ம தோல்வி அடைந்தது போல இருக்கலாம், வெட்டப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் ஜெயம் வரும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் உங்களுடைய பிரச்சனை இருக்குதோ, வீட்டுல அல்லது குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை இருக்குதா, சீக்கிரமாய் ஜெயம் வரப்போகிறது. ஆமென். ஆகவே அது வேதத்தின் மூலமா தான் நம்ம படிக்கும் போது தான் வரும். Number 8, are you confused? Do you want to be guided? Do you want to be led? Yes, there is a word in the Bible. Psalm 119, 105 நமக்கு நல்லா தெரியும். உம்முடைய சத்தியம் என் கால்களுக்கு தீபமும், வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். Your word is a lamp for my feet, a light on my path என்று சொல்லுகின்றார். Psalm 48:14ல, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். Hallelujah. He will lead until the end of my life. For this God is our God forever and ever. He will be my guide even until the end of my life. Hallelujah. So many a time we confuse ourselves. எப்படி நடத்தப்படுவேன்? Who will lead me? How I am going to be led? How I am going to be guided? Who will guide me and lead me? Whenever we lose something in our lives, lose a job, or lose our parents, or anybody who is earning in our family, that time we become confused and asking ourselves and questioning God, Lord, who is going to lead me? Are you going to lead me? How will you lead me? But God's word says, I will lead you, I will guide you. My word is a lamp for my feet, a light on your path என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் தான் நமக்கு வெளிச்சமாக இருக்குது. இருள் போன்ற காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். நடக்க முடியாதபடிக்கு நம்ம இருள் சுற்றி நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். Even Mahatma Gandhi, a Hindu leader, Hindu political leader, he told like that, whenever I am confused in the politics, I used to open the Bible. The Bible will give the light, it will enlighten me என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் இருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இந்து லீடர் சொல்லும் போது நாம கிறிஸ்தவர்கள் நம்ம எந்த அளவுக்கு பைபிளை படிக்கிறோம்? ஏதாவது கன்ஃபியூஷன் வருதா, சாரோஸ் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை படிங்க. அதுதான் நமக்கு வழி நடத்தும். அதுதான் நம்மை வெளிச்சம் கொடுக்கும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். Do you need deliverance from your bondages, bad habits, sins, curses and traditional bondages? Yes, the word of God will deliver you. John chapter 8:32 and 36 நம்ம நன்கு தெரியும். If you know the truth will set you free. Hallelujah. வேதத்தை வாசிக்க தான் நமக்கு எல்லா சத்தியங்களும் புரியும். அந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாகும். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாத குடும்பத்திலையும் பிறந்திருக்கலாம்.
ஆனால் நம்ம சத்தியத்தை வாசிக்க ஆழமா வாசிக்க தான் நமக்கு எல்லா சத்தியங்களும் நமக்கு புரியும். நம்ம செய்த பாவங்கள் சாபங்கள் நம்ம கட்டுக்கள் பரம்பரை கட்டுக்கள் எல்லாம் உடையும். இல்லாட்டா நம்ம ஏதோ சர்ச்சுக்கு போறோம் வரோம் நம்ம எல்லாம் ட்ரெடிஷனல் செய்துட்டு இருக்கிறோம். That will not give the deliverance. Even the Siddharth is sitting there. They were belonging to Brahmin family. Recently they accepted Christ, right? Our mother, we met their parents in New Jersey. They were sharing their testimony very beautifully. அவங்க சொன்னாங்க சத்தியத்தை அறிந்தோம், இயேசுவை அறிந்தோம். He gave the deliverance. The word of God gave the deliverance. It gave the freedom. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் அறிந்தால் தான் நம்ம விடுதலை பெற முடியும். Not only deliverance from the bondages and from the traditions, even from our sicknesses, even from our from all the witchcrafts, God's word can deliver us. Finally, do you want to be healed? Yes. God's word says in 127th Psalm, 127ஆம் சங்கீதம் நான் நினைக்கிறேன், அதுல வந்து உங்களுடைய வார்த்தை அனுப்பி அவளை குணமாக்கும் என்று சொல்லி வாக்கு சொல்லுது. Even when you read the Bible, you will receive the healing. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க your sorrows will vanish and your worries will vanish. பெரும்பாலும் பாருங்க இன்னைக்கு கேன்சர், அல்சர் இந்த மாதிரி காரியங்கள்லாம், when you have the worries only you will have the depression more, you will have the ulcer. But when you read the Bible and meditate upon the word of God, it will enlighten you, it will heal your mind first of all. அந்த மைண்ட் நம்ம உடனே சுத்தமாக சுகமாக நம்ம சரீரமும் சுத்தமாகும். அப்போ நம்ம சந்தோஷம் சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆகவே தான் நம்ம பைபிளை நம்ம வாசிக்க வேண்டியது. So there are lot of benefits and blessings when we meditate upon the word of God with thirst, with desperation, with desire, with longings. ஆகவே தான் இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தாகத்தோடு படிக்கணும், முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். There are doctrines to be applied. There are advices, instructions to be followed. There are promises to be claimed. Thousands of promises. Promises of the people may vanish, may disappoint us, but God's promises will never fail in our lives. If God gives the promise on January 1st, it will happen on December 31st also. Say hallelujah. அது நிச்சயமாய் நிறைவேறும். If God can fulfill His promise, if He promises, He will never ever fail in His promises. Even if it is delayed, do not worry. He will fulfill His promise in our lives. Amen. Commands, there are commands to be obeyed. கட்டளைகள் இருக்கு. உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிவிங்க. That's the command. Love one another, forgive one another, and support one another. இப்படி பல advices, பல instruction, பல doctrines இருக்கு. உலகமெங்கும் போய் சுவிசேஷம், we have to share the gospel. We have to tell about Jesus Christ. That's the final and great commandment. And not only that, you make them disciples and take baptism. That is also commandment. So we have to fulfill that. எப்போது நம்ம சத்தியத்தை படிக்க மற்றவங்க சொல்றதை விட ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க we have to follow என்ற ஒரு உணர்வு நமக்குள் வரும். ஆகவே இன்றைக்கு நம்ம இந்த வேத புத்தகத்தை நாம தாகத்தோடு வாசிப்போம். ஒரே ஒரு வசனம் சொல்லுது, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசாயா chapter 4:6. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பயங்கரமான வார்னிங் இருக்கு. If you forget the word of God, I will forget your children. I will forget your generation. வேதம் கிடைக்காத பஞ்ச நாட்கள் வரும். There will be a famine where there is no availability of the Bible. The days will come. The days already came. இன்னைக்கு நம்ம பைபிளை படிக்கிறது இல்லை. They are keeping on the cupboard. நிறைய பேர் தலைமாட்டில் வச்சு தான் படுத்து தூங்குறாங்க. ஏன்னா விசாசம் வந்துடும் சொல்லிட்டு சில பேர் நிறைய பேர் ஊர்ல எல்லாம் கூட தலைமாட்டில் வச்சுட்டு படுப்பாங்க. அப்படி இல்லை. நம்ம everyday, first of all, with the thirst, with the desire, seek the word of God. Meditate upon the word of God. நம்ம ரீடிங் அதை வந்து படிச்சுட்டு போயிடலாம். ஆனா தியானிக்கணும். ஒரு மாடு சாப்பிட்ட உடனே அந்த புல்லெல்லாம் மறுபடியும் கொண்டு வரும் வாய். அது போல நம்ம இன்றைக்கு கேட்ட வசனத்தையோ, நம்ம டிவிலே மெசேஜஸ் வருது, ஆடியோ மெசேஜஸ் வருது, சிடி மெசேஜ். There are a lot of books depending on, out of the Bible, a lot of spiritual books written by the great men of God. You read those words, and the word of God only gives the strength, joy, peace, comfort,
strength, everything. அதனால in these days let us give more importance, let us have more thirst, more desire towards the word of God. இதுவரை சர்ச்சுக்கு வந்தாதான் நம்ம இந்த மாதிரி செய்திகளை கேட்க தான் நமக்கு இன்னுமாய் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவருக்கு நிலைத்து நிற்க முடியும். ஒரே ஒரு வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-27 வரைக்கும் வாசிக்கும் போது, Matthew chapter 7 verses from 24 to 27 நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நிலை நிற்பான் சொல்லப்படுது. அப்படி இல்லாவிட்டால் மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாய் இருப்பான். What does it mean? If you build your life, your career, your business, your education upon the word of God, no storms, no waves, no flood can destroy that. But if you build your life upon the sand, upon the money, upon the worldly things, and the storms and problems come and hit you, you will be destroyed. Your life will be destroyed. You cannot be strong. அதுதான் அன்னைக்கு நிறைய பேர், they have millions and billions of dollars. Why are they committing suicide? Because their lives are not built upon the word of God. That's why many celebrities are committing suicide. They are not walking according to the word of God. They are not building their life upon the word of God. But you and I, when we build upon the word of God, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது எத்தனை புயல்கள், வெள்ளம், கஷ்டம், பிரச்சனை, சோதனை, வியாதிகள், ஆபத்துகள் வந்தாலும் நம்மை அழிக்க முடியாது. கன்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிற ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் கன்மலை. அதுதான் என்னுடைய சிறை வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சோதனை பாடுகள் போகும்போது எங்கள் வாழ்க்கையை, எங்கள் ஊழியத்தை அழிக்க பார்த்தது. ஆனால் இன்றைக்கு we are standing on the solid rock. That's why our ministry is called Solid Rock Church and Solid Rock Ministries. And when we were in the Saudi jail, the devil wanted to destroy us. The problems, the danger, they tried to kill us and destroy our family life and our spiritual life. But today we are standing on the word of God because we built our lives upon the word of God. அதனால் இன்றைக்கு நாம் தாகத்தோடு வாஞ்சையோடு இந்த நாட்களில் வேத வசனத்தை தேடுவோம், ஆழமாய் சிந்திப்போம், படிப்போம், தியானிப்போம். Come to the Bible studies without ceasing. You will receive so much blessings and you will grow in the knowledge and word and wisdom of God. So let's close our eyes. நாம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு இன்னுமா என்னுடைய வசனத்தை படிக்க எனக்கு தாகத்தை நீங்க தான் உண்டாக்கணும்ப்பா. வாஞ்சையோடு தாகத்தோடு இனிமே நான் வாசிப்பேன். Let us take a decision from today onwards. இன்னுமா என்னுடைய வசனத்தை நான் தேடி தாகத்தோடு வருவேன், கேட்பேன், வாசிப்பேன், தியானிப்பேன். I will spend more time என்று சொல்லி ஒரு டிசிஷன் எடுப்போமா? கர்த்தர் நாம் கேட்ட வசனத்தின் பிரகாரம் He will give the real joy. He will fill you with real peace. He will strengthen you. He will encourage you. He will empower you. He will refresh you. He will renew you. He will transform your life. The word of God will transform us. நம்மை அப்படியே மாற்றுகிறது தேவ வசனம் ஒன்றுதான். மனுஷன் எவ்வளோ சொன்னாலும் நம்ம கோபித்துக் கொள்ளுகிற, எரிச்சல் படுகிற, நீங்க யார் சொல்றது அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை ஒழுங்கா தினமும் வாசித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். அதுவே யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ give importance, give priority and seek the word of God with a thirst, with more desire, with a longing. As King David said, Lord, I am waiting for the word of God from you. My eyes are failing. என் கண்கள் பூத்து போகுது, காத்து இந்த வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி தாகத்தோடு கேட்போம். எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி ராஜா. இந்த வேலையிலே நீர் பேசினதுக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய மன்னாவை நீர் கொடுத்தீர் அப்பா. நாங்கள் இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இன்னுமாய் உடைய வேதத்தை நம்ம தேட, வாசிக்க எங்களுக்கு டைம் கொடுங்கப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தைகளை எங்களுக்கு விளக்கி தாரும் பரிசுத்த ஆவியானவரே. இன்னும் சத்தியத்தின் ஆழத்தை அறிய உண்மை அறிகிற அறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வோம்மா. ஆண்டவரே வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய வேத வசனத்தின் பிரகாரம் Lord, fill them with your comfort, with your joy, with your peace, O Master. Strengthen them, encourage them, empower them, renew them, refresh them and restore their lives, O Lord, and transform their lives, O Master. நாங்கள் கொஞ்சம் பேர் வந்தால் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எங்களை நிரப்பிட்டு எங்களை ஆசீர்வதித்து என்று சொல்லி
ஒரு மன மகிழ்ச்சியோடு செல்லட்டும் அம்மா. தாவீது சொன்னது போல ஒரு வேதத்திலே நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொன்னார். அது போல Lord, delight them with your word. Thank you, Lord, for going to do that. We give you praise, honor and glory. We ask all these things in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. Let all the people of God say, Amen.